சிலுவையில் மரித்ததன் நோக்கம் நிறைவேற வேண்டும்னால் வெறும் நீதிமானாக்கப்பட்டால் போதாது. அதை தொடர்ந்து நீங்கள் பரிசுத்தமாக்கப்படுதலும் உங்களுக்குள்ள நடக்க வேணும். அது தொடர்ந்து ஒரு நாள் மகிமைப்படுத்தப்பட வேண்டும். அப்போ இதை எப்படி பார்க்கணும்? நம்ம இது கிறிஸ்து பண்ணுகிற ஒரு காரியம். இதெல்லாம் ஒரு பேக்கேஜாக வருது, தனித்தனியாக வர்றதில்லை. இது ஒரு பேக்கேஜாக வருது. இது ஒன்று நடந்ததுன்னா அடுத்தது கண்டிப்பாக நடக்கும். அதுக்குள்ளே அவர் நடத்துவார். இது பயங்கரமான ஒரு பைபிள் போதனை. அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்டிப்பாக நடத்துவார்னா, உண்மையாகவே நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தால், பாவம் மன்னிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளையாக நீங்கள் மாறி நீதிமான் ஆக்கப்பட்டிருந்தால், நான் சொல்லுகிறேன், நீங்கள் அந்த அடுக்கில் அசுத்தத்தில் வாழ விட மாட்டார். இப்போ அழுக்கு கந்தையாக இருக்கலாம், இப்போ அசுத்தமாக இருக்கலாம், ஆனால் ரட்சித்து இருக்கிறாரு. ஆகவே அடுத்ததை கண்டிப்பாக செய்வார். ஏன்னா அவர் அதை விட மாட்டார். ஏன்னா அவர் உங்களை நேசிக்கிறார். எப்படி தாம் நேசித்து ஜீவனை கொடுத்து மீட்ட மக்களை அழுக்கில் எப்படி வச்சிருக்க முடியும்? சப்போஸ் உங்கள் பிள்ளை வீட்டை விட்டு ஓடி போச்சு, பிச்சைக்காரனா ரோட்டில் உட்காந்துட்டு இருக்குது, ரோட்டில் படுத்து உருண்டு சாக்கடையில் உட்காந்து உடம்பெல்லாம் அழுக்காகி எல்லாம் இருக்குது. நீங்கள் தேடிட்டு வர்றீங்க, அலைஞ்சு தெரிஞ்சு உங்கள் பிள்ளையை தேடி கண்டுபிடிக்கிறீங்க. கண்டுபிடிச்சி வீட்டுக்கு கூப்பிட்டு வர்றீங்க. வீட்டுக்கு கொண்டு குளிப்பாட்டி சோப்பு போட்டு தேய்ச்சி இந்த அழுக்கெல்லாம் நீக்கி எல்லாத்தையும் கொண்டாந்து பண்ணி சட்டையை உடுத்தி அவனை கொண்டு நடு வீட்டில் உட்கார வச்சு அழகு பார்க்குறீங்க. ஆனால் அது போதாது. ஏன்னா திருப்பி ஓடக்கூடிய வாய்ப்பு உண்டு. புத்தி கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு இல்லையா? அதனால தான் ஓடி போனான். இவன் நல்லவனை மாற்றணுமே, இவனை சிறந்தவனை மாற்றணுமே. அதுக்காக என்ன பண்ணுறீங்க? வெறும் அவனை சட்டையை போட்டு விட்டா போதாது, பள்ளிக்கூடத்தில் சேர்த்துட்டா போதாது, வெறும் குளிப்பாட்டிட்டா போதாது. அன்னைக்கு அதன் பிறகு தொடர்ந்து அவனை கூட வேலை செஞ்சு 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 அவனை சிறப்பானவனாக, ரொம்ப நல்லா படித்தவனாக, அறிவுள்ளவனாக, ஆற்றல் உள்ளவனாக, வெற்றி பெறக்கூடியவனாக அவனை மாற்றுறீங்க இல்லையா? நீங்கள் செய்கிறதே தான் கடவுள் கோடி மடங்கு அதிகமாக செய்கிறார். நீங்களே உங்கள் பிள்ளைகள் அப்படி செய்வீங்க, விட மாட்டீங்க. உங்கள் பிள்ளைய பெற்றீங்க, அதனால் அந்த பிள்ளை கெட்டு போக விட மாட்டீங்க. அதனால தான் தேடிட்டு போனீங்க, அதனால தான் கண்டுபிடிச்சிங்க, அதனால தான் கொண்டாந்தீங்க. அவன் கெட்டு போயிருந்தாலும் அழுக்கடைஞ்சிருந்தாலும் பல தவறுகளை செஞ்சு கேவலமாயிட்டா கூட அவனை கொண்டு வந்து கழுவி சுத்திகரித்து எல்லாம் பண்ணுறீங்க. ஆனால் உங்கள் ஆசை அதோட தீரலையே. அதுக்கு மேலே பண்ணணும். இவனை வெற்றிகரமாக ஆக்கணும், இவன் எப்படியாவது காலேஜுக்கு அனுப்பிச்சு படிக்க வைக்கணும், டிகிரி முடிக்கணும், இவன் நல்ல வேலையில் சேரணும், இவன் நல்ல திருமணம் செய்து நாளைக்கு நல்ல ஒரு ஆளாக உருவாகணும்னு ஆசைப்படுறீங்க இல்லையா? அதில் தப்பாது. போய் மீட்டு கொண்டு வந்தவங்க, கழுவுனவங்க, எல்லாம் பண்ணவங்க இதை பண்ண மாட்டீங்களா? கண்டிப்பாக பண்ணுவீங்க. அதைத்தான் இயேசுவும் பண்ணுகிறார் என்று வேதம் சொல்லுது.